நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முத்து ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா எட்டிமடையில் எல்என்டி பைபாஸுக்கு பக்கத்தில் அமைஞ்ச ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடுங்க. அதுதான் வந்து எல்என்டி பைபாஸ். இந்த வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டின வீடு தாங்க இது. உள்ளே என்ட்ரானோனையுமே பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ஒட்டி ஃப்ளோர் டைல்ஸும் ஒட்டி பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த வீட்டுக்கு தனியாக போர் வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க, அதுவும் பார்த்துடலாம். வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் சுவரும் வச்சு கொடுத்துருக்காங்க. இதாங்க அவுட்டர் பாத்ரூமு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 சென்ட்டில் 1614 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு. ஹால் பார்த்திங்கன்னா 20க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் இருக்குது. ஃபால் சீலிங் போட்டாச்சு. ஸ்பாட் லைட்டும் இருக்குங்க. ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் அழகாக இருக்குது. அடுத்து கிச்சன் பார்க்கலாங்க. இது வந்து ஒரு 8க்கு 11ங்கிற சைஸில் தான் இருக்குது. இது ஒரு மாடுலர் கிச்சன் தாங்க. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியாச்சு. டைல்ஸுமே ஒட்டியாச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த வீடு ஒரு 3 BHK ஹவுஸுங்க. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, மேலே 2 பெட்ரூம் இருக்குது. கீழே இருக்கிற பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் வச்சு பார்க்குறக்கே நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற வீடு தாங்க இது. மேலே போய் பார்க்கலாங்க. மேலே 2 பெட்ரூம் இருக்குது. மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்து கிரானைட்டு தான் போட்டிருக்காங்க. சைட்லெலாம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒரு பார்டருக்கு கைப்பிடியெல்லாம் எஸ்எஸ்ல தான் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 68 லட்சம் ரூபா. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வீட்டுக்கு 60 லட்சம் ரூபா வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்கலாம். மேலே என்ட்ரனோமே சின்னதாக ஒரு லாபி மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இது வந்து 10க்கு 16ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு கொடுத்துருக்காங்க. டபுள் கலரில் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு. இதுலேயுமே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா வேலையுமே முடிஞ்சு இது ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற வீடு தாங்க இது. அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் அல்லது இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். அடுத்து இன்னொரு பெட்ரூம். இதுவுமே வந்து 10க்கு 11ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கபோர்டு ஒர்க் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பால்கனி பார்க்கலாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சுற்றியுமே ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இருக்குது இந்த வீடு. மேலே போகிறக்குமே ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.